ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் பிறந்த நாள். அதுமா ஜேசன் சஞ்சய்க்கு விஜய் அவர்கள் செம்மையான கிஃப்ட் கொடுத்துருக்காராம். அதுதான் சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜேசன் சஞ்சய் பர்த்டே. அதுமா ரசிகர்கள் செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. விஜய் அவர்களோட பையன் அண்ட் விஜய் மாதிரியே இவரும் சினித்துறையில மிகப்பெரிய அளவுல சாதிக்க போறாரு. சினித்துறையில ஆல்ரெடி கால் வச்சுட்டாரு. நடிகர் ஆவாரு அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா இயக்குனர் ஆகிட்டாரு. அண்ட் இவர் இயக்கத்துல விஜய் நடிக்காம போறதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. விஜய் மட்டும் சினி இண்டஸ்ட்ரியில இன்னும் இருந்தாருன்னா கண்டிப்பா அவரோட பையன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுவாரு. அவரோட அப்பாவை வச்சு இயக்கிறதுக்கு ஜேசன் சஞ்சய் மிகப்பெரிய கனவா இருந்திருப்பாரு. கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாவும் அமைஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு நிகழ்வு நடக்காமலே போயிடுச்சு. ஏன்னா ஜனநாயகன் தான் அவரோட கடைசி படம். அந்த படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரசிகர்களோட கனவை பூர்த்தி செஞ்சிடுச்சு. ஏன்னா ஜனநாயகன் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனப்ப ரசிகர்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. இப்போ ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகிடுச்சு, இனிமே படம் தியேட்டர்ல வராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இல்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விஜய் அவர்கள் சைட்ல இருந்து நியூஸ் வந்தது. இப்போ அந்த படமும் ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா கிளைமேக்ஸ்ல அவங்க கொடுத்த போஸ்ட் கிரெடிட் சீன் ரொம்ப எமோஷனல் சீனா கொடுத்தாங்க. விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த திரைப்பயணத்தையும் அதுல காமிச்சு எல்லாரையும் அழ வச்சுதான் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் எல்லாருமே செம்ம ஃபீல் பண்ணாங்க. இனிமே நான் விஜய் அவர்களை தியேட்டர்ல பார்க்க முடியாது, இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி செம்ம ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. பட் இன்னொரு கனவான ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டாங்க. இன்னைக்கு ஜேசன் சஞ்சயோட பர்த்டே. அதுமா விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டு செம்மையான கிஃப்டையும் கொடுத்திருக்காரு. அது ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு மறக்க முடியாத நினைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.